அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்ல கலர் மாறட்டும், செவந்த கலர் வரட்டும். இங்கே பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். கருக விட்டுறாதீங்க. அதே இதில் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்த பருப்பு கருக விட்டுறாதீங்க. பொன்னிறமாக வந்துருச்சுங்க. அதையும் பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இதுலேயும் வத்தல் போட்டுக்கோங்க. மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. அதையும் கரிஞ்சிடாமல் கொஞ்சம் வறுத்து விடுங்க. வறுத்துருச்சுங்க. அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பூடு போட்டுக்கோங்க. ஒரு 5-6 பல்லு பூடு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து விடுங்க. இதிலே சின்ன உள்ளி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க, கரிஞ்சு போயிடாமல். இதிலே கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் வறுத்து விடுங்க. போதுங்க. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வறுத்துருச்சுங்க. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இனி விட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். தேங்காயை போட்டுக்கோங்க. தேங்காய் லேசாக வறுத்துடுங்க. போதுங்க. அதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். போதுங்க. இதெல்லாம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கிடுவோம் மிக்ஸி ஜாரில். ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கிடுவோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, இதை பூரா அதில் போட்டுக்கிடலாம். அதில் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வத்தலுங்க, மிளகா வத்தல் போட்டிருக்கேன். இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க அரைச்சிட்டு வருவோமா. இந்த அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதில் நம்ம புளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை, அதை போட்டுக்கோங்க. தேங்காயும் போட்டுக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த குறப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வாங்க இதையும் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த அரைச்சாச்சு. பூடு புளி போட்டுக்கலாம். புளி போட்டு போய் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுவோம். லேசாக ஒரு சுற்றி சுற்றிடுவோம். வாங்க இந்த அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதை நம்ம இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் போட்டுடலாம். அப்படியேவும் தாளித்து விட்ருவாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. இதிலே உளுந்து போட்டுக்கோங்க. ஒரு வத்தல் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் காய்ப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்து
இப்போ இதை ஊற்றி விட்டுட்டோம். ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கும் கருவேப்பிலை சட்னி. இந்தாங்க, எடுத்துக்கோங்க.